ஜெய் சாயிராம். மாற்றமில்லாமல் வாழ்க்கை இல்லை. நிலை மாறும், கஷ்டம் மாறும், நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் வாழ்க்கை மாறும். மாற்றத்தை யாருமே மாற்ற முடியாது. மாற்றமில்லாமல் வாழ்க்கையே இல்லை. நமக்கான மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கேட்டதை சாயப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த 2 கோரிக்கைகளையும் நமக்காக நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான கோரிக்கைகள் என்ன, நம் வாழ்க்கைக்கு தேவை என்ன என்பது சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நேரம் வரும்பொழுது, அதற்கான காலம் கனியும் பொழுது நமக்கானதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கை என்ற நூல் இலையில்தான் எல்லோருமே பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை நம்பிக்கை என்ற சொல்லில்தான் பயணித்து கொண்டும் இருக்கிறோம். மனிதனின் பலம் நம்பிக்கையில்தான் என்ற தீர்க்கமான சிந்தனையை நம் மனதில் வளர்த்து கொள்ளலாம். இந்த கதையை முழுவதுமாக கேட்கலாம். ஒரு சமயம் ஒரு வணிகர் விமானம் ஏறுவதற்கு ரொம்பவே தாமதமாக வந்தார். விமானம் புறப்படும் நேரத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே வந்தார். மூடப்படும் முன் அவசரமாக மூச்சு வாங்க ஓடி வந்தார். அவரது பாஸ் ஸ்கேன் செய்து கொண்டு விரைவில் விமானத்தையும் ஏறினார். அந்த 3 பேர் அமரும் இருக்கை ஒரு நடுத்தர வயது பெண், ஜன்னலோரமும் நடைபாதை அருகே ஒரு சிறிய பெண்ணும் இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகைத்தவாறே தனது பெட்டியை மேலே வைத்துவிட்டு நடுவில் அமர்ந்தார். வணிகருக்கு அந்த சிறிய பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய மகளை பார்ப்பதாகவே நினைத்து கொண்டார். அப்படியே அவர் நினைக்கவும் செய்தார். தன்னுடைய மகளுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரே வயதுதான் இருக்கும் என்பதால் அவர் தன் மகளை மனதில் நினைத்து கொண்டார். அந்த பெண்ணும் அமைதியாக வண்ணம் தீட்டிக்கொண்டே வந்து கொண்டிருந்தாள். அவரும் அந்த பெண்ணிடம் எப்பொழுதும் போல் பேச்சு கொடுத்து பொழுதுபோக்கிற்காக பேச்சு கொடுத்து கொண்டே வந்தார். இப்படி பயணம் சென்று கொண்டே இருக்கையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்பாக விமானம் திடீரென குலுங்கத் தொடங்கியது. பைலட் பயணிகளிடம், நாம் கடினமான வானிலையை எதிர்கொண்டிருக்கிறோம், தங்கள் இருக்கை பெல்ட்டுகளை போட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அடுத்த அரை மணி நேரத்திற்கு மேல் பல முறை விமானம் குலுங்கிக் கொண்டே இருந்தது. கடுமையான தாழ்நிலைகளும் மற்றும் திருப்பங்களை செய்து கொண்டும் சென்றது அந்த விமானம். சில பேர் உயிர் பயத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். மற்றும் பலர் பக்கத்து இருக்கை பெண்மணி போல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இத்துணை விஷயங்கள் நடந்த போதும் அந்த சிறிய பெண் மிகவும் அமைதியாகவே இருந்தார். அவள் கலரிங் புக், பென்சில் எல்லாவற்றையும் பேக் செய்துவிட்டு அமைதியான முகத்தோடு இருந்தாள். இவருக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. அந்த வணிகர் அந்த பெண்ணை பார்க்க அவரால் ஆச்சரியத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எல்லோருமே பயந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் அலறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும் எப்படி அமைதியாக இருக்கிறாள் என்ற ஆச்சரியம் அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு வழியாக விமானம் தன் நிலையை அடைந்தது. மீண்டும் பைலட் நிலைமை சுமூகமாக விட்டது, இன்னும் சற்று நேரத்தில் தரையிறங்கப் போவதாகவும் அறிவித்தார். அத்தனை பயணிகளிடமிருந்து அப்பொழுதுதான் நிம்மதி மூச்சு ஏற்பட்டது. பின் அவர் அந்த சின்ன பெண்ணை நோக்கி பாராட்டுதலாக, இந்த சிறு வயதில் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது! பெரியவர்கள் அனைவரும் பதட்டத்தோடும் பயத்தோடும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்ற கேள்வியை அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் அந்த வணிகர். அப்பொழுது அந்த பெண் சிரித்துக்கொண்டே, ஏனென்றால் பைலட் என்னுடைய தந்தை, அவர் எப்படியும் என்னை கவனமாக தரையிறக்குவார் என எனக்கு தெரியும், எனவே நான் பயப்படவே இல்லை என்று கூறினாள். அந்த குழந்தைக்கு தன் தந்தை மீது இருக்கும் நம்பிக்கை
நம்மில் பல பேருக்கு நாம் வணங்கும் அந்த இறைவன் மேல் இருப்பதே இல்லை. இறைவன் மீது இருப்பதே இல்லை. நம்பிக்கை என்ற ஒன்று வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். நம்பிக்கையின் அஸ்திவாரத்தில்தான் இங்கு அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது. நம்பிக்கை என்ற நூல் இலையில்தான் எல்லாருமே பிழைக்கப்பட்டிருக்கிறோம், பிணைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதனின் பலமே நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். நம்பிக்கையோடு இருக்கலாம். நம் வாழ்க்கைக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நாம் கேட்ட, நாம் விரும்பி கேட்ட, நாம் பிரார்த்தனையாக வைத்த, ஆசையோடு கேட்ட அத்தனை விருப்பங்களும் நமக்காக ஈடேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கான வாழ்வு நமக்கானதை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். வாழ்வதற்காகவே பிறப்பிருக்கிறோம், வாழ்ந்தே காட்ட வேண்டும் என்ற தீராத தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நாம் நினைத்ததை விட எல்லாம் நமக்கு சுகமாகவே நடக்கும், நம் வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். மாற்றம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நிலை மாறிக்கொண்டுதான் இருக்கும். நமக்கான கஷ்டங்களும் நிச்சயமாக மாறும். நமக்கான நல்லது நடக்கும். நாம் கேட்டதெல்லாம் நமக்கு நிறைவேறும். நாம் ஆசையோடு விருப்பத்தோடு வைத்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். ஒரு நாள் நம் வாழ்க்கையும் மாறும். மாற்றத்தை மாற்றவே முடியாது. மாற்றம் என்றுமே மாறிக்கொண்டுதான் இருக்கும். நமக்கானது நம்மிடம் சேரும் வரை நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் நம்மிடமே வைத்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை நிச்சயமாக இறைவன் உண்டு பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். அனைத்து துயரங்கள், எல்லா துயரங்களையும் ஆற்றிவிடும் சக்தி காலத்திற்கு இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நமக்கான மாற்றம் வரும் வரை போராடிக்கொண்டே இருக்கலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நமக்கான மாற்றமும் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நமக்கான மாற்றத்தை உண்டு பண்ணுவார், சர்வ நிச்சயமாக உண்டு பண்ணுவார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். உன் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தே விடும். உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால், அனைத்துமே தாமதமாக நிறைவேறுகிறது என்றால், உனக்கான சந்தோஷம் மிக அதிக அளவில் காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதைதான் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பதில் உன் சாயப்பாவிற்கு அத்தனை ஆனந்தம். உன் முகத்தில் அப்பொழுது வழியும் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே நான் ஆவலோடு அந்த அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிச்சயமாக நிகழ்த்துவேன். என்னதான் நீ சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடித்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்னால் நின்றாலும் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே. எல்லோருக்குமே பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என்று வருவது சகஜம்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் அடங்கியிருக்கிறது அவர்களுடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும். சில பிரச்சனைகளை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சில பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். சில பிரச்சனைகளை நன்கு ஆராய்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நல்லது. முடியாத பிரச்சனைகள் என்றும் விடியாத இரவுகள் என்றும் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எந்த பிரச்சனையோ என்ன ஒரு சூழ்நிலையோ எது வந்தாலும் சரி, உன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான
வழியை ஆராய்ந்து கொண்டே இரு. அதை விடுத்துவிட்டு எனக்கு மட்டும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்வில் வழியேற, வெற்றியடைய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வழியே இல்லையா என்று எதிர்மறை எண்ணத்தோடு எதையுமே யோசிக்க முடியாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாயானால் எதையுமே உன்னால் சமாளிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் நிதானமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் கர்ம வினைப்படி நடப்பவைதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அனைத்தையும் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிரம்ப தரும் உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. எல்லா நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் சிறு புன்னகையோடு இருந்து கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எவராலும் எதனாலும் தரவே இயலாது. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதிற்குள் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இரு. நடப்பதற்கெல்லாம் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நீ காண்பாய். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் வருகிறதென்றால் அதற்கான அதை தொடர்ந்து இரட்டிப்பு சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கஷ்டங்கள் காரணமில்லாமல் வருவதில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். கஷ்டங்களை மிக சாதாரணமாக கடந்து செல்பவனே வாழ்வின் மிகப்பெரிய மகத்துவத்தை அடைகிறான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மூச்சுக்காற்று கூட உனக்கு நிலையானது அல்ல என்று இருக்கும் பொழுது உன்னுடைய உறவுகளிடம் உன்னுடைய நண்பர்களிடமும் ஏன் இந்த விரோதமும் கோபமும்? சொல்லப்படாத அன்பு, சொல்லப்படாத உறவு, சொல்லப்படாத நட்பு, சொல்லப்படாத நன்றி, சொல்லப்படாத மன்னிப்பு அனைத்தையும் இன்றே சொல்லிவிடலாமே. ஏனென்றால் நாளைய நொடிகள் நமக்காக இருக்குமா என்று நமக்கே தெரியாது.
நிலையானத வாழ்க்கையே இல்லாத பொழுது நமக்கான நொடிகள் மட்டும் எப்படி நமக்காக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம்? நமக்கான கஷ்டங்கள் எப்படி நம்மிடமே நிலைத்திருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலவே இயலாது. ஆனால் மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள அந்த நம்பிக்கையே மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதா. நீயே பிரமிப்பு அடையும் வகையில், நீயே ஆச்சரியப்படும் வகையில், நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவில் அந்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம் கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை, நிகழ்ந்ததை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும்.
வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்துக் கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே இனி உன் வசம்தான். யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை, உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழகு.